ஷாம், எத்தனையோ கூட்டணி அழைப்புகளை உங்க அனுபவத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கொள்கை இல்ல நம்ம இணையலாம், இல்ல ஒரு கொள்கை எதிரி இருக்கிறாங்க எதுக்கலாம், பொதுவான எதிரி அப்படின்னு. ஆனா தொடர்ந்து ஆர்பி உதயகுமார் பேசிட்டே இருக்கிறார். அனுபவம் உள்ளவர்களோடு சேர்ந்து பரீட்சைக்கு வாங்க அப்படின்றாங்க. நாங்க உங்களுக்கு அனுசரணையா இருப்போன்ற துணியில பேசுவது. இப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அவ்வளவுதான், அந்த கூட்டணி பலமா இருக்கு, நீங்க இங்க வந்துடணும், இல்லாட்டி தாவேகாவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு தன்மை இருக்கு. உண்மையிலே அந்த நெருக்கடி ஒண்ணு களத்துல உருவாயிருச்சா? தாவேகாவுக்கு தன் இருத்தலுக்கே ஒரு பெரிய சிக்கலை திமுக தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா? அதை தான் ஆர்பி உதயகுமார் பேசுறாரா? இந்த இடத்துலதான் நீங்க சொன்ன அந்த துரைமுருகன் புள்ளி இணையுது. கட்சி நடத்துவது கடினமான காரியம், அனைவருக்கும் தெரிந்ததுதான். அண்ணா காலத்துல, அது எங்க கல்லூரி காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தலைவருக்கு எழுத்தாற்றல், பேச்சாற்றல், இப்படி பல ஆற்றல்கள் இருக்கலாம், ஆனால் சிந்தனை ஆற்றல் ரொம்ப முக்கியம், அதுதான் ஒரு தலைமை என்றுதான் எங்க காலத்துல, அப்படிதான் அண்ணா காலத்துல அதான் சொல்லிட்டு இருந்தார்கள். கலைஞர் அதை திருப்பி சொல்லியிருக்காரு. இப்போ துரைமுருகன் ஒரு வார்னிங் மாதிரி சொல்றாரு, கட்சி நடத்துவது கடினம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனா உதயகுமார் அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இன்னும் மிரட்டல் துணியில, ஐயநாதன் சொன்ன மாதிரி ஒரு பூச்சாண்டி துணியில, இல்ல இல்ல நீங்க எப்படி இருந்தீங்கன்னா திமுக உங்களை கபலீகரம் செய்து விடும். இப்போ விஜயை தாண்டி இதை யோசிப்போம். விஜய் ஒரு ஸ்டார், அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜயகாந்த் மாதிரி. ஆனா அந்த கட்சிக்கான பின்புறம் கீழமை அமைப்புகள், அவங்க தான் நாளைக்கு தேர்தலில் வேலை பார்க்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் இயல்பாக திமுக சார்ந்தவர்கள், திமுக பூத் கமிட்டி மெம்பர்கள், அப்புறம் அதிமுக பூத் கமிட்டி மெம்பர்கள், அதற்கு பிறகு பாரதிய ஜனதா பூத் கமிட்டி மெம்பர்கள், சிபிஐ, சிபிஎம், விசிக, இப்படி அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இதுல விஜயோட ரியலான அந்த பேக் ட்ரூப்ஸ், பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சோல்ஜர்கள், அவங்க இல்ல, பிராக்டிகலாவே அவங்க இல்ல. எனவே இவங்க தனியா நின்னாலும் அந்த கிராமங்கள்லயோ இல்ல உள்ளூர்களையோ பேரூர்களையோ பெரிய ஓட்டெல்லாம் கேன்வாஸ் பண்ண முடியாது. எனவேதான் விஜய் வந்தா போதும், விஜயோட கட்சி நமக்கு தேவையில்லை, விஜய் வந்தா ஒரு குறிப்பிட்ட மினிமம், அவர் ஐயராஜ் சொன்ன மாதிரி அவர் ரசிகர்கள் ஓட்டு ஏதோ ஒரு கணக்கு, ஒரு 10%, 12% இருக்கு, நம்ம கையில் இருக்கிற இந்த ஓட்டெல்லாம் சேர்த்தால் அது வெற்றிக்கு தேவையான 40% கொடுக்கும். இந்த கணக்குல தான் அவர் சொல்றாரு. நீங்க ஆரம்பத்தில் சரியா சொன்னீங்க, அது ரஜினிகாந்தோட பழைய வாய்ஸ் தான். அந்த வாய்ஸ் அப்படியே எங்கேயோ கேட்ட குரல், மீண்டும் அவர் அதை எதிரொலிக்கிறாரு. ஆனால் என்ன உண்மையான சிக்கல் இதுல என்னன்னாங்க, விஜயகாந்த் முதல் தேர்தல் அவருக்கு சட்டமன்ற தேர்தல் 2006, ரெண்டாவது சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் கூட்டணிக்கு போனார், அதாவது 2011. நடுவுல வந்த 2009 மக்களவை தேர்தலில் அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு 10% ஓட்டை வாங்கியாச்சு, சில தொகுதிகள் அது அதிகமாகவும் இருந்தது. எனவே அந்த 2011 நெகோசியேட் பண்றது அல்லது அவரை உண்மையிலேயே ஒரு கூட்டணிக்கு நம்ம இன்வைட் பண்ணணும்னு நினைக்கும் போது மேஜர் பார்ட்டியான அதிமுகவுக்கு அந்த கணக்கு போடுவது எளிதாக இருந்தது. இங்க அந்த கணக்கு கிடையாது. உதாரணமாக விஜயகாந்த் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது 2011. ஆனா 41 சீட்டு கொடுத்தாங்க. நிபந்தனை என்னன்னா ஜெயலலிதா தான் முதலமைச்சர் கேண்டிடேட்ங்கிறது நிபந்தனை. இங்க விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட், அது அவரே செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணதுதான். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட். இப்ப உதயகுமார் இன்னொரு பிட்டை தூக்கி போடுறாரு, பவன் கல்யாண் மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் காட்டுறாரு. பவன் கல்யாண் மாதிரினா அது துணை முதலமைச்சர் இல்லப்போ, அப்படின்னா அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் விஜயா, அது எப்படி உதயகுமாரோட இந்த அனாலஜி எப்படி அதிமுகவுக்கே ஓப்பாக இருக்கும்? நான் எப்படி பாக்குறேன்னா, உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கும் உதயகுமார் அவர்களுக்குமே ஏதோ ஒரு வகையில மனத்தாங்கல் இருக்கு. இவ்வளவு டூர் போய், இவ்வளவு கேன்வாஸ் பண்ணி, இவ்வளவு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டு திடீர்னு இல்லைங்க உங்களுக்கு நான் ஒரு துணை முதலமைச்சர் கேண்டிடேட் தரேன், அதுதான் விஜய் அப்படின்னு உதயகுமார் சொல்வதை எடப்பாடி எப்படி ரசிப்பாரு? தரமாட்டாங்கன்றீங்களா? இல்ல, அது எப்படி தர முடியும்? அப்படின்னா ஒரு பார்வை ஷாம், எப்படியாவது விஜயை கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு அரசியல் நகர்வா நீங்க அதை பார்க்கலையா? அதுல கராரா இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? 40 சீட்டுக்கு விஜய் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே கொண்டு வரலாங்க, அது தவறெல்லாம் கிடையாது. 40ல இருந்து 41 சீட், அதாவது என்ன கணக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பிஜேபி அலையன்ஸ் கிடையாது அதிமுகவுக்கு. சிபிஎம், சிபிஐ இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கொடுத்தா போதும், அதிமுக மெஜாரிட்டிக்கு தேவையான தொகுதிகளில் நிற்க முடிந்தது 2011. இன்றைக்கு பிஜேபி அது அதிமுகவோட ஏற்கனவே கூட்டணியில இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணியில இருக்கு.
அன்புமணிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வரும்போது பழைய விஜயகாந்த் ஃபார்முலா படி 40 சீட்டு கொடுப்பதே ரொம்ப கடினமாச்சே. மத்தவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? அதிமுக 160, விஜய்க்கு 40, 200 சீட்டு போயிருமே. அப்படியான அந்த கணக்கு பாடத்துல ஃபெயில் மாதிரி இல்லங்க தெரியுது. ஆனா இன்னொன்று, உதயகுமார் ஒரு நாட்களுக்கு முன்புதான் அவர் சொன்னாரு, அனுபவம் வாய்ந்தவர்களோடு வந்து பரீட்சை எழுதுங்கன்னு. நீங்க சொல்றீங்க இது கணக்கு பாடத்துல ஃபெயில் மாதிரி தெரியுதே அப்படின்னு. ஆனா இதை தாண்டி விஜய்க்கு என்ன சொல்றாங்கன்னா, திமுக உங்களை விட்டு வைக்காது, நீங்க வந்துருங்க எப்படியாவது, அந்த ஒற்றை அழைப்பு தான் இருக்கு. அதை தாவேகா எப்படி பார்க்கும்? தாவேகாவுக்கு உண்மையிலே அதை பத்தி கவலை இல்லைங்க. என்ன கீழ் அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து திமுக வந்து அவங்களை அழிச்சிரும் அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோமே. விஜய் இருக்கிறாரு, விஜய் அழிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இப்ப ஜனநாயகன் படத்துக்கு ஸ்கிரீன் கொடுக்கல, ரொம்ப ப்ராப்ளம் பண்றாங்கன்னா நான் உலக சுற்று வழிபனோட அதே எக்ஸாம்பிள் தான் வரும். அது ஓஹோன்னு ஓடிடும். அப்படியான ஒரு விஷயத்த வந்து திமுக எடுக்கவே எடுக்காது. ஏற்கனவே அவங்க கையை சுட்டாங்கல்ல. உலக சுற்று வாலிபன் ரிலீஸ் ஆனா நான் புடவையை கட்டிக்கிறேன்னாரு மதுரை மேயர் முத்து. ரிலீஸ் ஆன பிறகு எல்லாரும் புடவை பார்சல் அனுப்பிடும். நம்ம அன்வர் ராஜா வந்து புடவையோட சேர்த்து வளையெல்லாம் அனுப்பி விட்டாரு. கேளுங்க அவர்கிட்ட. இதெல்லாம் தான் 73 தேவையா. இன்னொன்று ஷியாம், இப்ப துரைமுருகன் அவர்கள் கருத்திலேயே கைது குறித்த கேள்விக்கு நாங்க தேவையில்லாம யாரையும் இந்த அரசுல கைது செய்ய மாட்டோம், அந்த துணியும் இருக்கே, நாங்க தேவையில்லாமல் தாவேகாவுக்கு சிக்கலை ஏற்படுத்த மாட்டோம்ன்ற அந்த கருத்து அதுக்குள்ள பொதிந்து இருக்கிறதா நீங்க நினைக்கலையா? இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்க நடந்த ரைடு, டிவிஎஸ் ரைடு எதுலயுமே கைதுங்கிறதே போகவே இல்லையே. ஆனா அதே வந்து கலைஞர் காலத்துல ஜெயலலிதாவே கைது செய்து வைத்தார்கள் அல்லவா. இன்னும் சொல்லப்போனா நிறைய காலகட்டங்கள்ல எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்வது. பிஜேபி அரசு சிதம்பரத்தை கைது செய்யலையா, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யலையா? ஆனா இங்க வந்து கடந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் டிவிஎஸ்சி வழக்குல ரெய்டுக்கு பிறகுமே கைது செய்யப்படல. அப்படி இருக்கும்போது கரூர் சம்பவத்துக்கு எப்படி வந்து விஜயை கைது செய்வாங்க? ஆனா அப்ப அப்படி என்றால் ஷியாம் வந்து ஒரு ஐயநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு திமுகவை பூதாகரமாக ஒரு பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி காமிச்சு வந்துருங்கன்ற அழைப்பு தானா இதுக்குள்ள இருக்கு. இப்ப உதயகுமார் கருத்தை எப்படி தாவேகா எடுத்துப்பாங்க? அதாவது புலிக்கு பயந்தவர்கள் என்னுடன் வாருங்கள்ங்கிற கதை தான் இது. அது தாவேகாவுக்கு நல்லாவே தெரியும். தாவேகா இதை ரசிக்குதுங்க. தாவேகான்னு சொல்றதை விட விஜய் ரசிக்கிறாரு. என்ன காரணம்னா நமக்கு டிமாண்ட் கூட இருக்குல்லங்க. ஒரு ஹீரோவுக்கு என்ன, எல்லாரும் வரிசையா கால் ஷீட் வாங்குறதுக்கு வரிசையில் நின்றாங்கன்னா மகிழ்ச்சி. ஆனா ஒரு படத்துக்கு தானே கொடுக்க போறாரு. சோ டிபிக்கலா ஒரு சினிமா செட்டப்ல தான் தாவேகா அல்லது விஜய் தான் நான் எடுத்துக்கிறாங்க. தாவேகான்னு நான் எடுக்கவே இல்லை. விஜய் வந்து இதை ரசிக்கிறாரு, உள்ளூர ரசிக்கிறாரு. அதிமுகவுக்கு பலவீனம் இருக்கு. நாளைக்கு இந்த கூட்டணி இல்லைன்னு ஆகும்போது ரொம்ப சோர்வடையும். அதுவும் ஒண்ணு, ஒரு பெரிய அபாயகரமான இன்னொரு முனை, அந்த கத்தியின் இன்னொரு முனையும் இருக்குன்னு சுட்டி காட்டுறீங்க. பேசலாம். மரண பாதை.